அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தேமுதிக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிகிச்சைகளுக்காக நேற்று முன்தினம் இரவு மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பல்வேறு சோதனைகள் நடைபெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதன் காரணமாக வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதன் காரணமாக வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நேற்று முன்தினம் பல்வேறு சிகிச்சைகளுக்காக சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதன் காரணமாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். இந்நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாகவும் அதே நேரத்தில் இரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு குறைவாக இருப்பதால் சிகிச்சை அளிப்பதற்காக வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இது ஒரு தீவிர சிகிச்சை என்கிற ஒரு சூழலிலேயே தற்போது அவருக்கான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது. ஏற்கனவே அவருக்கு நுரையீரல் தொற்று மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கொரோனா தொற்று காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் செயற்கை சுவாச கருவியான வெண்டிலேட்டர் உதவியுடன் தற்போது அவருக்கான தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய உடல் நிலை தற்போது என்ன நிலைமை? மருத்துவமனை தரப்பிலிருந்து ஏதாவது தகவல்கள் சொல்லப்படுதா? தேமுதிக தலைவர் டாக்டர் விஜயகாந்தை பொறுத்த மட்டில் அவர் நேற்று முன்தினம் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அவர் வழக்கமான ஒரு உடல் பரிசோதனைக்காக கொண்டு வரப்படுகிறார். ஏற்கனவே அவர் ஒரு 20 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் இருந்து தொடர் சிகிச்சையில் இருந்து வீடு திரும்பினார். அதன் பிறகு ஒரு மாதந்தோறும் வழக்கமாக ஒரு பரிசோதனைக்காகத்தான் அவர் அழைத்து வரப்பட்டதாக தேமுதிக தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கட்சியில் இருந்து விடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையிலும் கூட ஒரு வழக்கமான மருத்துவ பரிசோதனை முடிந்து அவர் நாளை மறுநாள் வீடு திரும்புவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு உறுதியான தகவலாக மாறி இருக்கிறது. இதன் மூலம் அவர் மீண்டும் ஒரு ஏற்கனவே சிகிச்சையில் இருந்து வந்த சூழ்நிலையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதால் மூச்சு விடுவதில் சற்று சிரமம் ஏற்பட்டிருப்பதாக கட்சியே அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை கொடுக்கப்படுகிறது என்பதும் இதில் கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு தொற்று மூச்சு விடுவதில் நுரையீரலில் சளி மற்றும் கடுமையான ஒரு காய்ச்சல் இருந்த காரணத்தால் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது கொரோனா தொற்று இருப்பதால் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை கொடுக்கப்படுகிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இருந்தே அறிவிக்கப்பட்டிருப்பதால் அவரது உடல்நிலை உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவமனையில் இருந்து அறிக்கை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அவர் இன்னும் சில நாட்கள் தொடர் சிகிச்சையில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. எனவே தொடர்ந்து அவர் மருத்துவமனையிலேயே இருந்துதான் ஒரு குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு மேலாக மருத்துவர்களின் கண்காணிப்பில் தொடர் சிகிச்சையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே வெண்டிலேட்டர் சிகிச்சை என்பது ஒரு செயற்கை சுவாசத்தோடு தான் அவர் மூச்சு விட வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருப்பதால் தொடர்ந்து மருத்துவர்கள் இதை கண்காணித்து வருகிறார்கள். எனவே மருத்துவமனையில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் அவரது முழு உடல்நிலை குறித்த ஒரு தெளிவான மருத்துவ அறிக்கை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, செல்வகுமார், கடந்த முறை கொரோனா தொற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த சூழலிலும் கூட தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டது. இப்போ உருமாறிய கொரோனா தொற்று மிக அதிக அளவில் பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டுமாக அவர் கொரோனா தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே இணை நோய்கள் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் கோவிட் தொற்றும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான சிகிச்சைகள் தற்போது அவருக்கு அளிக்கப்படுது?
அவரது உடல்நிலையை பொறுத்தமட்டில் ஏற்கனவே நுரையீரலில் அவருக்கு பயங்கரமான ஒரு தொற்று கடந்த முறை ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக பல்வேறு இணை நோய்களும் இருந்ததன் காரணமாக ஓரளவுக்கு அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருந்தார். இருந்தாலும் கூட அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை என்பது தொடர் சிகிச்சையாக மருத்துவமனைக்கு வருவதும் சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதும் வழக்கமாக வந்திருக்கிறது. ஆனால் கடந்த மாதம் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது சளி மற்றும் காய்ச்சல் தான் அதிகமாக இருந்தது. எனவே மீண்டும் ஒரு பாதிப்பு கொரோனா தொற்று, ஒரு உருமாறிய கொரோனா தொற்று என்பது அவருக்கு அந்த நுரையீரல் பாதிப்பாக கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மருத்துவமனையில் இருந்து வரக்கூடிய அறிக்கை என்பது ஒரு தெளிவான ஒரு அறிக்கையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் அவர் ஒரு கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருப்பதால் ஒரு தொடர் சிகிச்சையில் இருக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது. பாலா. செல்வகுமார், தற்போது தேமுதிக தரப்பில் வெளியாக இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிக்கை உள்ளிட்ட தகவல்களை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம். செல்வகுமார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழக அறிவிப்பு என்ற அடிப்படையில் சற்று முன்னர் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்பது மருத்துவ பரிசோதனையில் கேப்டன் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது, மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை கொடுக்கப்படுகிறது என்றுதான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நேற்று முன்தினம் உடல்நலக்குறைவு காரணமாக ஒரு வழக்கமான மருத்துவமனை பரிசோதனைக்காக அவர் சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனைக்கு வருகிறார் என்ற செய்திதான் வெளியானது. ஏற்கனவே கடந்த மாதம் முழுக்க அவர் ஒரு 20 நாட்களுக்கு மேலாக சிகிச்சையில் இருந்து வந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது. காலையில் அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ள இருப்பதால் ஒரு முன்தினம் இரவே மருத்துவமனைக்கு வருகிறார் என்ற செய்தி வெளியானது. எனவே ஒரு வழக்கமான பரிசோதனையை முடித்துக் கொண்டு அவர் நாளை மறுநாள் வீடு திரும்புவார் என்றும் தலைமை கழகத்தில் இருந்து அறிவிப்பு வெளியாகி இருந்த சூழ்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருக்கிறது, மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது, எனவே அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை கொடுக்கப்படுகிறது என்று கட்சியினுடைய தலைமை கழகத்தில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு விஜயகாந்த் தொடர் சிகிச்சையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவரது உடல்நிலையில் மூச்சு விடுவதில் சிரமம், வெண்டிலேட்டர் சிகிச்சை என்பதை அதிகாரப்பூர்வமாக கட்சி தலைமையே இதுவரையில் அவர்கள் மறுத்து வந்த சூழ்நிலையில் இப்போது அவர்களே அதை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர் தொடர் சிகிச்சையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு மேலாக அவர் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டிய சூழலும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மியாட் மருத்துவமனையில் இருந்து வெளியாகக்கூடிய மருத்துவ அறிக்கை என்பது திரு விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலை குறித்த ஒரு தெளிவான ஒரு மருத்துவ அறிக்கையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த காலங்களிலும் கொரோனா தொற்று அவருக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றிருந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு கொரோனா தொற்றுக்கு அவர் ஆளாகி இருப்பது என்பது அவரது உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு சூழலையும் உருவாக்கி இருக்கிறது. எனவே அவர் இப்போது வீடு திரும்புவதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. பாலா. செல்வகுமார், தொடர்ந்து இணைப்பில் நம்ம பேசலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மியாட் மருத்துவமனையில் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு அவருக்கான அந்த செயற்கை சுவாசம் வெண்டிலேட்டர் மூலமாக சிகிச்சை அளிக்கப்படுவதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவமனை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. நம்மோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். தற்போது ஒரு தீவிர சிகிச்சை அப்படின்னு தான் இது சொல்லணும். தற்போதைய நிலைமை என்ன? மருத்துவமனை தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்கு? அதாவது கடந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மூச்சு திணறல் மற்றும் இருமல் தொந்தரவு, ஆஸ்மா பிரச்சனை காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். அதிலிருந்து 20 நாட்களுக்கு அவர் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து தொடர் சிகிச்சைகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு அழுத்தப்பட்ட ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டது மற்றும் மார்பில் இருக்கக்கூடிய சளி வெளியேறுவதற்கான சிகிச்சை உள்ளிட்டவை எல்லாம் கொடுக்கப்பட்டது. தொடர் சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டு அவர் ஒரு வாரத்துக்கு முன்புதான் வீடு திரும்பியிருந்தார். இந்நிலையில் பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் மாலை அவருக்கு திடீரென்று மூச்சு திணறல் மற்றும் காய்ச்சலும் இருந்திருக்கிறது.
அதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சில பரிசோதனைகள், ஏன்னா 15 நாட்கள் சரியாக மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட 15 நாள்லயே அவர் வந்ததுனால 15வது நாள் பரிசோதனைக்காக அவர் வந்திருக்கிறார் என்று மருத்துவமனை தரப்பிலும் சொல்லப்பட்டது. தேமுதிக தரப்பிலும் அறிக்கையாக சொல்லப்பட்டிருந்தது. 15வது நாள் இந்த பரிசோதனை முடிந்து அவர் 2 நாள் இன்று காலை அவர் வீடு திரும்பி விடுவார் என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சளி தொந்தரவு அதிகமாக இருக்கிறது. இருமல், ஏன்னா அவருக்கு இருக்கிற உடல் உபாதைகள் காரணமாக ஏற்கனவே ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் அவருக்கு பண்ணியிருக்குது. அதனால அதற்கான மருந்துகளும் அவர் எடுக்க வேண்டும். அதனால அனைத்து பிரச்சனைகளும் ஒன்றா சேர்ந்து இருப்பதனால இந்த சளி தொந்தரவுனால ரொம்ப இருமல் இது போன்றதெல்லாம் இருந்ததுனால அவருக்கு சரிவர மெடிசன் கொடுக்க முடியாத சூழ்நிலை போன்ற நிலை ஏற்பட்டதுனால மூச்சு விடுவதிலும் சிரமம் ஏற்பட்டதன் காரணமாக செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டு, செயற்கை சுவாசம் என்பது அவருக்கு அந்த லங்ல முழுமையா ஆக்சிஜன் போனாதான், நம்ம இயல்பா மூச்சு விடும் போது முழுமையான ஆக்சிஜன் லங்ஸ்க்கு உள்ள இழுத்தாதான், காற்றை உள்ள இழுத்தாதான் அது உடல் முழுவதும் முழுமையான ஆக்சிஜன் போய் உடல்நிலை சீராக இருக்கும். ஆனா லங்கு நுரையீரல் முழுமையான வேலை செய்யாததுனால அவருக்கு உடலுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் இதில் நிறைய தேவைகள் பற்றாக்குறை ஏற்பட்டது. இந்த நிலையில தான் அவருக்கு இந்த செயற்கை சுவாசம் மூலமாக முழுமையான ஆக்சிஜன் கொடுக்கப்படும் போது மயக்க நிலையில் வைத்து செயற்கை சுவாசம் தற்போது கொடுக்கப்படும் பொழுது நுரையீரல் வழியாக முழுமையான ஆக்சிஜன் அவரது உடலுக்கு சென்று அவரது உடல் உறுப்புகள் சீராக வைத்திருப்பதற்காக அந்த சிகிச்சையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. நுரையீரலில் தொற்றுகளை கட்டுப்படுத்துவதற்காக தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக் மருந்துகளும் கொடுக்கப்படுகிறது. மற்ற அவசர கால சிகிச்சைகளும் தற்போது அவருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் நேற்று மாலையிலிருந்து இருந்தாலும் தொடர்ந்து அதற்கான சிகிச்சைகளை கொடுத்து வருகிறார்கள். மருத்துவ கண்காணிப்பில் அவர் இருந்து வருகிறார். ரகுவரன், இப்போ கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லும் போதுதான் அது என்ன வேரியன்ட், என்ன வகையான தொற்று பாதிப்பு அப்படிங்கிறது தெரிய வருமா? வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ பரவக்கூடிய கொரோனா தொற்றினால எந்த பாதிப்பும் கிடையாது. அது 2 நாட்கள் 3 நாட்கள் அது போயிடும். அதுக்கு தீவிர சிகிச்சை எல்லாம் தேவைப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருத்துவத்துறையினர். ஆனா இந்த கொரோனா வைரஸ் எப்போதும் பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே இணை நோய் இருக்கிறவங்களை பாதிக்கப்படும் போது, அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, சர்க்கரை வியாதிகள் இருக்கு, இது எல்லாமே உயர்ந்த அளவுல இருக்கு, கட்டுப்படுத்த முடியாத அளவுல இருக்கு. ஆனா உடனே ஹைப்பர் டென்ஷன் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொரோனா அதிகம் பாதிக்கும் அப்படின்னு இல்லை. இந்த சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு இதெல்லாம் இருக்கிறவங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுல மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில இருக்கிறவங்களுக்கு சில பாதிப்புகளை கொரோனா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏற்கனவே அனைவரும் இந்த மாஸ்க் போட்டுட்டு கட்டுப்பாடோட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.